வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு கிளாங் எக்ஸ்பெடிஷனில் இருக்கோம். கிளாங்கில் இருக்கிற முக்கியமான ஹிடன் டெம்பிள்லேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி அதில் முதல் ஆலயமாக ஆலாம் இம்பியான் செக்ஷன் 36 இருக்கிற ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயம் முன்பு அருண் எஸ்டேட் மகா மாரியம்மன் சொல்லுவாங்க. காலத்துக்கு ஏற்ற மாரி பரிணாம வளர்ச்சியில் ஆலயத்தை சுற்றி இருக்கிற எல்லா நிலமும் பெரிய பெரிய கட்டடம் விழுந்துருச்சு. இந்த அம்மனுக்கு தனியாக ஒரு ரீலொகேஷன் பண்ணுற மாரி ஒரு இடம் அமைஞ்சிருச்சு. தற்பொழுது இந்த கோவிலுக்கு பாலஸ்தாபம் பண்ணி மகா கோபுரத்தை உருவாக்க போகிறாங்கன்னா சுற்றி இருக்கிற பக்தர்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் தெரிவிக்கணும். ஏன்னா இது கிளாங்கில் இருக்கிற முக்கியமான தாய் கோயில் சொல்லலாம். இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது என்னது பாக்கியமானதாக நான் கருதுகிறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்துக்கு முன்புறமும் ஆலாம் இம்பியானோட ரவுண்ட் அபவுட்டுக்கு எதிர்ப்புறத்தில் பார்த்தோமா ஸ்ரீ மகா எல்லை காவல் முனி ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்குது. இந்த ஆலயம் ரொம்ப ரொம்ப ஹிடனாக தான் இருக்கும். ரோட்டு பக்கத்துலேயும் பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது. பிகாஸ் அங்கே இருக்கிற காடுலாம் பார்த்தோமா அந்த கோயில் மறைச்சிருக்கும். அதே நேரத்தில் அந்த ரோடு பிஸியாக இருக்கிற வாசி இந்த ஆலயத்தை ஈஸியாக நோட்டிஃபை பண்ணிட முடியாது. இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு இந்த ஆத்தாவோட அனுமதி இருந்துச்சு. ஆனால் கோவில்காரங்க யாருமே இல்லை. அவ்வளோ நேரம் கூட்டு யாருமே வரல. சடனாக ஒரு குருக்கள் வந்தார். ஆலயத்துலேருந்து மண் எடுக்க போகிறீங்களா, எடுத்துக்குங்க. இந்த ஆலயத்துக்கும் மண் தேவைப்படுதா, நாங்கள் சக்தி பீடம் மாரி பல மகா காளியம்மன் ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்து வச்சு கோவிலை உருவாக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீரபக்தர காளியம்மனை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த திருப்பணியில் இருக்கிற அம்மனை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அந்த அம்மனோட ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கும் போது எனக்கு பாக்கியமாக தான் நான் கருதுறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்மளோட எண்ணத்தை புரிஞ்சதுக்கு. முன்னூற்றி 89வது ஆலயமாக தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தோமா பண்டார் புத்ரா கிளாங்கில் இருக்குது. நாங்கள் வரும்போது இந்த ஆலயத்துக்காரர் ஒருத்தர் கதவுலாம் அடைச்சிட்டு வீட்டுக்கு போகிற நேரத்தில் அவர் தடுத்து நிறுத்தி ஒரு பொடி மண்ணுக்கு அனுமதி கேட்டிருந்தோம். அவரும் கோயில் தலைவர்கிட்ட அனுமதி கேட்டு எடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தாரு. ஒரு பெரிய தாமானுக்கு தாய் கோயிலாக இருக்காங்க இந்த மகா மாரியம்மன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு. முன்னூற்றி 90வது ஆலயமாக ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் செக்ஷன் 23 இருக்கிற இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி தற்பொழுது இந்த ஆலயம் திருப்பணியில் இருக்காங்க. அதே நேரத்தில் மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஒரு பெரிய கிணறு ஒன்று இன்னமும் நீர் சுரக்கிற கிணறு இந்த இடத்துல பார்க்க முடிச்சு. இங்கேருந்து நீர் எடுத்துட்டு பல ஆலயத்துக்கும் பல பேர் அவங்களோட தேவைகளுக்கும் யூஸ் பண்ணுறாங்கன்னு கோவில் தலைவர் எங்களை வர வச்சு இந்த கோயிலோட வரலாறு பற்றி சொல்லியிருந்தார். மிக விசித்திரமாக இருந்துச்சு. அம்மனை பார்க்கறதுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் அவர் மூலியமாக கேட்ட கதைகளை கேட்கும் போதே பெரிய குஸ்பாமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு உண்டான கான்ட்ரிபியூஷன் நீங்களும் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஆலயத்தோட தேவைகளை நீங்களும் கலந்துக்கலாம். இந்த வேலையை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த மகா மாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஏறதால ஒரு 10 நிமிஷம் ஓட்டத்தில் செக்ஷன் 17 ஸ்ரீ ரெட்டை முனீஸ்வரர் அம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது வந்திருந்தேன். இங்கே உற்சவ கடவுள் அம்மனாக தான் இருக்காங்க. ஐயா 2 பேர் பக்கத்தில் இருக்காங்க. இது பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் கோயில்காரங்க உத்தரவு கொடுத்துட்டு இந்த கோயிலோட கதைகளும் சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல தலை வரிச்ச மரம் இருந்துச்சு. ஆனால் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு அனுமதி எங்கன்னு பார்த்தோமா மண்ணுக்கு இருக்கிற வாசலில் இருக்கிற ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வருடம் நடக்க போகிற விழா மிகப்பெரிய விழாவாக இருக்குமா. அவ்வளோ பேர் திரண்டுவாங்களாம். இந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்சால் கையிலுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்து 392வது ஆலயமாக கிளாங் வட்டாரத்தில் எடுக்க போகிற கடைசி ஆலயம் ஸ்ரீ புவனேஸ்வரி தேவஸ்தானம் செக்ஷன் 9 இருக்கிற இந்த ஆலயம் மலேசியாலே ஒரே ஒரு புவனேஸ்வரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு நான் வரும்போது கோவில் தலைவர் இருந்தார். கோயிலோட கதைகளும் புராணத்தையும் சொல்லியிருந்தார். மிக கடினமான ஒரு காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு மிக சிறப்பான கோவில், அதுவும் பெரிய கோவிலாக கட்டியிருக்காங்க. இந்த வேளையில் இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்களும் நன்றி தெரிவிச்சு. ஏன்னா புவனேஸ்வரி அம்மன் சொல்லிட்டு பல பேரோட குலசாமியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆலயத்தை உருவாக்கி அவங்களுக்கு வழிபாடாக கொண்டு வந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு
கோயிலோட தலைவரிச்ச மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது வாய்ப்பு கிடச்சி. இந்த இடத்துலேருந்து எடுக்கும் போது ஒரு பெரிய லெவலில் கூஸ்பாமாக தான் இருந்துச்சு. கிளாங் எக்ஸ்பெடிஷன் இதோட முடியுது. அதே நேரத்தில் முதல்ல பார்த்த புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பார்த்தோமா காசி விஸ்வநாதரோட ஆலயமும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஆலயம். இந்த வேளையில் ஐயா விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பயணத்துக்கு அவர் தான் முழுக்க ஸ்பான்சர் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, ஐயா செல்வராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவர் கிளாங் வட்டாரத்தில் டீ ஸ்டால் என்கிற ஒரு உணவு கடை வச்சிருக்காரு. அசைவமும் இருக்குது, சைவமும் இருக்குது. அவரு கடைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த பயணம் எங்கே போகிறோன்னு கண்டிப்பாக தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களோட நிகழ்ச்சி.